ஹாய் வியூவர்ஸ், GI ஷீட்டுக்கு மேலே நம்ம பிட்டுமன் ஷீட் லே பண்ண போகிறோம். எதுக்காகனா வாட்டர் ப்ரூஃபிங் பர்பஸ்க்காக. இந்த GI ஷீட்டில் ஆன்ச்சிங் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டெபிலிட்டிக்காக பிரிக் வால் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ அந்த பிரிக் வாலில் நமக்கு ஆன்ச்சிங் ஏரியாவில் கிராக் வருது, அதனால வந்து இன்னரில் லீக்கேஜும் வருது. பிரிக் வால் ப்ளஸ் வந்து GI ஷீட் ரெண்டுமே கனெக்ட் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு 3 feet வரைக்கும் நம்ம இந்த 3 mm பிட்டுமன் ஷீட்டை வந்து லே பண்ண போகிறோம். அந்த பிரிக் வால் ப்ளஸ் வந்து ஆன்ச்சிங் ஏரியாவில் தான் நமக்கு நிறையவே லீக்கேஜ் வருது. ஸோ அந்த இடத்துல நம்ம பிட்டுமன் ஷீட் லே பண்ணலாம். லூஸ் பார்ட்டிகல், அதாவது வந்து ஏற்கனவே பிளாஸ்டிங் பண்ண அந்த கலவை, டப்ரிஸ் அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஷீட் லே பண்ணணும். அப்போ தான் நல்லா பாண்டிங் கிடைக்கும், ரொம்ப நாளைக்கு லைஃபும் கிடைக்கும். ப்ராப்பராக நம்ம அப்ளிகேஷன் பண்ண வேண்டிய சர்ஃபேஸை க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் GI ஷீட்டில் நிறைய இடத்துல ரஸ்ட் ஆகிட்டு ஹோல்ஸ் ஃபார்ம் இருக்குது. ஸோ நம்ம பிஃபோராக அந்த ரஸ்டான இடத்துல மட்டுமே சின்ன சின்ன பேச்சஸ் மாதிரி நம்ம 3 mm பிட்டுமன் ஷீட் கட் பண்ணி நம்ம அதை ஃபில் பண்ணுறோம். தென் அதுக்கு மேலே ஓவரால் நம்ம 3 feet வரைக்குமே இந்த பிட்டுமன் ஷீட்டை லே பண்ண போகிறோம். இந்த ஷீட் லே பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஓவர் கோட்டிங், அதாவது வந்து அலுமினியம் கோட்டிங் அடிக்க போகிறோம். எதுக்காகனா இது வந்து அல்ட்ரா வயலட் எஃபெக்ட் ரொம்பவே கம்மி. அந்த அலுமினியம் கோட்டிங் அடிச்சோம்னா சன்லைட்லேருந்து இது ப்ரொடக்ஷன் நல்லாவே கிடைக்கும், ரொம்ப லாங் லைஃபும் கிடைக்கும். ஷீட்டோடைய டாப் சர்ஃபேஸ் வந்து நமக்கு பிளைனாக இருக்கும், பாட்டமோட சர்ஃபேஸ் வந்து டிண்டட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிண்டட் ஏரியா தான் நம்ம டார்ச் ஹீட் பண்ணி சர்ஃபேஸில் நல்லா பாண்டிங் ஆகிற மாதிரி ப்ரெஷர் கொடுத்து ஓட்டணும். இது வெர்டிக்கல் சர்ஃபேஸ் அண்ட் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் அந்த 2 ஜாயிண்ட் ஏரியாவிலும் நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஒட்டும் போது நல்லாவே பாண்ட் ஆகிக்கும். ஸோ அது வழியாக தண்ணி ஏதாவது பெனட்ரேட் ஆகுதுன்னா இது வந்து ரெசிஸ்டன்ட் பண்ணும். இதனால் நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃபும் நமக்கு 100% கிடைக்கும். இந்த ஷீட்டோட எட்ஜஸ் நல்லாவே நம்ம ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து லே பண்ணும்போது ஃபியூச்சரில் இது ஃபீல் ஆகிட்டு வராமல் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரிக் வால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டெபிலிட்டிக்காக மட்டும் தான் போட்டிருக்காங்க. இது பக்கத்தில் எதுவும் சைடு வால் எதுவும் இல்லை. ஸோ இந்த பிரிக் வாலுக்கு மேலே நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரி, அதாவது டாப் அண்ட் வெர்டிக்கல் அண்ட் GI ஷீட்டோட சர்ஃபேஸ், இது 3 சர்ஃபேஸும் கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி 3 feetலேருந்து 1.5 feet வரைக்கும் நம்ம கட் பண்ணி லே பண்ணுறோம். ஷீட் லே பண்ணதுக்கு பிஃபோராக நம்ம ஆயில் பேஸ்ட் பிட்டுமன் ப்ரைமர் அப்ளிகேஷன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் இனிமேல் பாண்டிங் ஸ்ட்ரென்த் நமக்கு நிறையாவே கிடைக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த ஏரியாவில் பர்டிகுலராக நிறையவே லீக்கேஜ் இருக்குது. இது என்னென்னா வாட்டர் டேங்கோடைய பாட்டம் ஸ்லாப் அண்டு GI ஷீட்டோடைய ஸ்டெபிலிட்டி பிரிக் வால் ஜாயிண்ட் ஆகிற அந்த பாயிண்டில் நிறையவே லீக்கேஜ் இருக்குது. மல்டிபிள் டைம் இவங்க வாட்டர் லீக்கேஜ் ஸ்டாப் பண்ணதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் வாட்டர் லீக்கேஜ் கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்திருக்கு. பிரிக் வால் ஜாயிண்ட் அண்டு பாட்டம் ஸ்லாப், அதாவது டேங்கோட பாட்டம் ஸ்லாப் ஜாயிண்ட்லேயே நம்ம அடிஷ்னலாக 3 mm ஷீட்டில் 2 லேயர் கொடுத்து நம்ம அந்த எட்ஜஸ் எல்லாம் ஹீட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி ஓட்டுறோம். ஸோ இதனால் அந்த இடத்துல உங்களுக்கு அகைன் வந்து வாட்டர் லீக்கேஜ் வருது ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த சின்ன கேப் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி லே பண்ணும்போது உங்களுக்கு ரெயின் வாட்டர் இல்லை வந்து வாட்டர் லீக்கேஜ், அதாவது வாட்டர் டேங்க்லேருந்து வர லீக்கேஜ் எதுவுமே உங்களுக்கு பெனட்ரேட் ஆகிட்டு உள்ள இன்னரில் உங்களுக்கு ஸ்லாப்ல எதுவும் லீக்கேஜ் காட்டாது. இது போல் மெட்டல் சர்ஃபேஸில் நமக்கு ஈஸியாக வந்து கிராக்கோ இல்லை ஹோல்ஸோ ஃபார்ம் ஆகுது. பட் இருந்தாலும் ரஸ்ட் ஆகும், அதாவது துருப்பிடிச்சு அதில் ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு வாட்டர் லீக்கேஜ் வரும். ஆல்ரெடி இந்த சர்ஃபேஸ்க்கு மேலே அவங்க 0.5 mm பிட்டுமன் ஷீட், அதாவது செல்ஃப் அட்ஜஸ்டிங் பிட்டுமன் ஷீட் லே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உள்ள வந்து உங்களுக்கு ரஸ்ட் ஆகிட்டு அந்த இடத்துல GI ஷீட்டோடைய ஹோல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க, அந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி ப்ராப்பராக அந்த ஹோல்ஸ் ஏரியாவில் மட்டும் அடிஷ்னல் நம்ம பிட்டுமன் ஷீட் ஒன்று லே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓவராலாக நம்ம 3 feet வரைக்கும் விட்டமின் ஷீட் லே பண்ணி அதுக்கு மேலே அலுமினியம் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணோம்னா இந்த இடத்துல வர லீக்கேஜ் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம்.
துருப்பிடிச்சி டேமேஜ் ஆன அந்த ஜிஎஸ் ஷீட்டுக்கு ஏரியாவில் மட்டுமே நம்ம அந்த ஹோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சைஸில் கட் பண்ணி அடிஷ்னலாக பிட்டுமெண்ட் லே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓவராலாக நம்ம அந்த வால் ஜாயிண்ட் அண்ட் ஜிஎஸ் ஷீட் சர்ஃபேஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி 3 ஃபீட்டுக்கு நம்ம பிட்டுமெண்ட் ஷீட் லே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுனால இந்த இடத்துல வந்து எந்த லீக்கேஜும் வராமல் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். பிட்டுமெண்ட் ஷீட் ஓவரால் லே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாப் கோட் அதாவது அலுமினியம் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணுறோம். இது அல்ட்ரா வயலட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி பிட்டுமெண்ட் ஷீட்டோடைய லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது அப்ளிகேஷன் பண்ணாமட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிட்டுமெண்ட் ஷீட்டோடைய லைஃப் சன்லைட்டில் அஃபெக்ட் ஆகிட்டு லாங் லைஃப் வராமல் சீக்கிரமே ஃபீல் அப் ஆகிட்டு வந்துடும். அலுமினியம் கோட்டிங் நம்ம எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒரு முறை மெயின்டைன் கோட்டிங் மாதிரி அப்ளிகேஷன் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அப்போ தான் நம்ம இந்த பிட்டுமெண்ட் ஷீட்டோடைய லைஃப் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது வரைக்கும் இந்த வீடியோ மிஸ்ஸாக பார்த்தா வியூவர்ஸ் ஆனால் உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இது போல் சர்வீஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.